வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் ஹரிணி. இஸ்ரேல் மீது ஹவுதிகள் தாக்குதல்களை தொடர்ந்தால் அடுத்து ஹவுதி தலைவர்கள் குறிவைக்கப்படுவார்கள் என்று இஸ்ரேல் உறுதியளித்துள்ளது. அந்த விஷயத்தில் இஸ்ரேலுக்கு சமீப காலமாக நல்ல முன் அனுபவம் உள்ளது. ஹவுதி தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹவுதியின் 3 மனைவிகள் உட்பட ஹவுதி தளபதிகளின் மனைவிகள் ஏமனுக்கு வெளியே அனுப்பப்பட்டு விட்டார்கள். அந்த விமானம் ஏறிய அதே நேரத்தில் இஸ்ரேல் சானா சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகே தாக்குதல் நடத்தியது. ஹவுதி இயக்க தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹவுதி தலைநகர் சானாவில் சுரங்கத்தில் உள்ளார். அந்த விஷயங்களை இந்த காணொளியின் இறுதி பகுதியில் பாருங்கள். அதற்கு முன் இன்று அதிகாலை இஸ்ரேல் மீதான ஹவுதி தாக்குதலை பார்க்கலாம். ஏமனின் ஈரானிய ஆதரவு ஹவுதி இயக்கம் நேற்று மாலை மற்றும் இன்று புதன்கிழமை அதிகாலையில் ஒரு சில மணி நேர கால இடைவெளிக்கு 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவினார்கள். இவை மத்திய இஸ்ரேலில் சைரன்களை தூண்டியது. லட்சக்கணக்கான இஸ்ரேலியர்களை பாதுகாப்பான தங்குமிடங்களுக்கு விரைய வைத்தது. நேற்று மாலை 6:30 மணிக்கு முதல் ஏவுகணையை வெற்றிகரமாக இடைமறித்து சுட்டு வீழ்த்தியதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF தெரிவித்தது. இது மேற்கு கரை, ஜோர்டான் பள்ளத்தாக்கு, ஹஃபுலா பகுதி மற்றும் பீட்சியனுக்கு அருகில் உள்ள பல நகரங்களில் சைரன்களை தூண்டியது. காயங்களோ சேதங்களோ இல்லை. இரண்டாவது ஏவுகணை இன்று அதிகாலை 3 மணிக்கு ஏவப்பட்டது. மத்திய இஸ்ரேல் முழுவதும் சைரன்களை தூண்டியது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படையின் கூற்றுப்படி இதுவும் வான் பாதுகாப்பு சாதனங்களால் வெற்றிகரமாக இடைமறித்து சுட்டு வீழ்த்தப்பட்டது. இரண்டாவது இடைமறித்த ஏவுகணையின் ஒரு பெரிய துண்டு ஜெருசலேமுக்கு வெளியே உள்ள மெவோ பீடார் நகரில் உள்ள ஒரு வீட்டின் கூரையை தாக்கி சேதத்தை ஏற்படுத்தியது. இப்போது நீங்கள் திரையில் பார்க்கும் காட்சியில் உள்ளதுதான் ஹவுதி ஏவுகணையின் உடைந்த துண்டு விழுந்த வீட்டின் கூரை. இரண்டாவது ஏவலிலும் நேரடி காயங்கள் எதுவும் இல்லை. இஸ்ரேலின் மேகன் டேவிட் அடோம் அவசர மருத்துவ சேவை சைரன் கேட்டு தங்குமிடங்களுக்கு ஓடும் போது காயமடைந்த 11 பேருக்கு சிகிச்சை அளித்ததாகவும் மேலும் 4 பேர் மனப்பதற்றத்திற்காக சிகிச்சை பெற்றதாகவும் கூறினார். முதல் ஏவுதலுக்கு பின்னர் ஈரானிய ஆதரவு ஹவுதி இயக்கம் ஏவுகணை ஏவலுக்கு பொறுப்பேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டது. டெல் அவீவ் பகுதியில் ஒரு முக்கிய இடத்தை இலக்காக கொண்டதாக கூறியது. இந்த நடவடிக்கையில் ஏவுகணை தனது இலக்கை வெற்றிகரமாக அடைந்தது என்று ஹவுதிகள் பொய்யாக கூறினார்கள். முதலாவது ஏவுகணை இஸ்ரேலிய வான்பகுதிக்குள் செல்வதற்கு முன்பே சுட்டு வீழ்த்தப்பட்டு விட்டது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF-இன் கூற்றுப்படி அக்டோபர் 7, 2023 காசா போர் தொடங்கியதிலிருந்து ஹவுதிகள் இஸ்ரேல் மீது சுமார் 40 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியுள்ளனர். ஹவுதிகளின் பெரும்பான்மையான தாக்குதல்களில் ஏவுகணைகள் இஸ்ரேலிய வான் பாதுகாப்புகளால் இடைமறிக்கப்பட்டுள்ளன அல்லது இஸ்ரேலை அடைவதற்கு முன்பே அவை வேகம் குறைந்து வீழ்ந்துள்ளன. இதுவரை ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் மட்டுமே இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு ஒரு ஹவுதி ஏவுகணையை சுட்டு வீழ்த்துவதில் தோல்வி அடைந்தது. மேலும் 2 ஏவுகணை பகுதி இடைமறிப்பு சம்பவங்கள் இருந்தன. இவை 3ம் இஸ்ரேலில் சேதம் மற்றும் காயங்களை ஏற்படுத்தியது. உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை. இஸ்ரேல் மற்றும் மேற்கத்திய கூட்டாளிகள் ஏமனில் உள்ள ஹவுதி இலக்குகளுக்கு எதிராக பல தாக்குதல்களை நடத்தியுள்ளனர். ஹவுதிகளின் முக்கிய இராணுவ சொத்துக்கள் மற்றும் முக்கிய உள்கட்டமைப்புகள் அளிக்கப்பட்டன. மிக சமீபத்தில் ஜனவரி 10 போர் விமானங்கள், எரிபொருள் நிரப்பு விமானங்கள் மற்றும் உளவு விமானங்கள் உட்பட 20 இஸ்ரேலிய இராணுவ விமானங்கள் தாக்குதல்களில் பங்கேற்றன. 3 முக்கிய இலக்குகள் மீது சுமார் 50 ஏவுகணைகள் ஏவப்பட்டன. ஏவுகணைகளை தடுக்கும் விதத்தில் ஹவுதிகளிடம் வான் பாதுகாப்பு சாதனங்கள் ஏதும் கிடையாது. ஏமன் இலக்குகளை நோக்கி ஏவுகணைகளை ஏவப்பட்டால் அழிவு உத்தரவாதம். இஸ்ரேல், ஹமாஸ் மற்றும் ஹெஸ்புல்லாவுக்கு எதிராக நடத்திய தாக்குதல்களுக்கும் ஹவுதி மீதான தாக்குதலுக்கும் இடையே வேறுபாடுகள் உள்ளன. முதலாவது, இஸ்ரேல் ஏமனிலிருந்து 2000 கிலோமீட்டருக்கும் அதிகமான புவியியல் தூரத்தில் உள்ளது. இரண்டாவது, ஹவுதிகள் காசா போர் தொடங்குவதற்கு முன் இஸ்ரேலிய எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை என்பதால் இந்த எதிரியை உளவு பார்க்க இஸ்ரேலிய உளவுத்துறை சேவைகளை கட்டாயப்படுத்தவில்லை.
காசா போர் தொடங்கிய பின்புதான் ஹவுதிகளின் இலக்குகள் மற்றும் நகர்வுகள் பற்றிய உளவு தகவல்கள் சேகரிக்கப்படுகின்றன. இப்போது ஹவுதி தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹவுதி மற்றும் குழுவின் செய்தி தொடர்பாளர் யாக்யா காசிம் சரே காசாவில் போர் தொடரும் வரை ஹவுதிகள் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்கள் தொடரும் என்று உறுதியளித்தனர். ஹவுதி தாக்குதல்களின் உண்மையான பிரச்சினை தெஹ்ரான் மற்றும் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் காப்ராஸ் IRGC ஆகியவற்றில் உள்ளது. அங்கிருந்துதான் உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுகின்றன, ஆயுதங்கள் அனுப்பப்படுகின்றன. தற்போது ஏமனை தாக்குவதை விட ஈரானை தாக்க வேண்டும் என்ற சிந்தனை இஸ்ரேலிய மேல்மட்டத்தில் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்பு வரை இஸ்ரேல் காத்திருப்பதாக கூறப்படுகிறது. ஹவுதி என்பது ஏமனில் உள்ள ஒரு விஷியா மதப்பிரிவு பழங்குடியினம். இவர்கள் ஏமன் பொதுமக்களில் பெரும்பான்மை இனம் அல்ல. இவர்கள் ஏமன் பொதுமக்களில் இருந்து விலகி சுயாதீனமாக செயற்படுகிறார்கள். ஏமனில் ஹவுதி இலக்குகள் மீது இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கிய பின் ஹவுதி இயக்க தலைவர்களை குறிவைத்து தாக்கப் போவதாக அறிவித்தது. அந்த அறிவிப்பு வெளியான பின் சிவிலியன் விமானம் போல் ஏமனுக்கு சென்ற ஈராக்கிய ஜெட் விமானத்தில் ஹவுதி தளபதிகளின் மனைவிகள் ஓசைப்படாமல் வெளியேறி ஈராக் சென்று விட்டார்கள். அந்த விமானத்தில் ஹவுதி இயக்க தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹவுதியின் குறைந்தபட்சம் 3 மனைவிகள் ஈராக்குக்கு அனுப்பப்பட்டனர். அல் ஹவுதியின் 2 சகோதரர்களும் தங்கள் குடும்பங்களை ஈராக்கில் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்துள்ளனர். இது எவ்வளவு காலத்திற்கு நீடிக்கும் என்பது தெளிவாக தெரியவில்லை. ஆனால் பொறுப்பு ஈரானிய ஆட்சியின் ஆதரவாளரான ஈராக்கிய பிரதமர் முகமது ஷியா அல் சுடானியின் கைகளில் உள்ளது. ஹவுதியின் தலைவர், மனைவிகள் மற்றும் குடும்பத்தினர் ஏமனிலிருந்து வெளியேற்றப்பட்ட அதே நேரத்தில்தான் உலக சுகாதார அமைப்புக்கு சொந்தமான ஒரு சிறப்பு விமானம் சனாவில் இருந்து ஜோர்டானுக்கு புறப்பட்டது. ஹவுதி தலைவர்களின் மனைவிகள் மற்றும் குடும்பத்தினர் சென்ற விமானம் தாக்கப்படாமல் இருப்பதற்காக அந்த ஏற்பாடு செய்யப்பட்டது. உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் கெப்ரியஸ் மற்றும் சனா விமான நிலையத்தின் இஸ்ரேலிய தாக்குதலில் காயமடைந்த அமைப்பின் உறுப்பினர் ஆகியோர் அந்த விமானத்தில் இருந்தனர். ஹவுதி தலைவர்களின் மனைவிகள் மற்றும் குடும்பத்தினர் சென்ற விமானம் மற்றும் உலக சுகாதார அமைப்புக்கு சொந்தமான சிறப்பு விமானம் சனா விமான நிலையத்தில் நின்ற போது இஸ்ரேலிய போர் விமானங்கள் சனா விமான நிலையத்தை தாக்கின. ஆனால் விமானங்களையோ விமான நிலைய கட்டிடத்தையோ நேரடியாக குறிவைக்கவில்லை. ஹமாஸின் தலைவர் யாயா சின்வார் மற்றும் ஹெஸ்போலாவின் ஹசன் நஸ்ரல்லா போலவே ஹவுதி தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹவுதி ஒரு நிலத்தடி சுரங்கத்திலிருந்து தனது இயக்கத்தை வழிநடத்தி வருகிறார். மேலும் அவர் டெல் அவீவிலிருந்து வெகு தொலைவில் இருந்தாலும் சுரங்கத்தை விட்டு வெளியே செல்வதை தவிர்க்கிறார். அதற்கு காரணம் தலைவரை கொலை செய்ய தூண்டிய துரோகிகள் அந்த இயக்கத்தில் இருப்பதாக ஹவுதி உளவுத்துறை கருதுகிறது. ஹவுதி தளபதிகள் தங்கள் உத்தரவுகளை பெற சுரங்கப்பாதை வழியாக சென்று வருகிறார்கள். ஹமாஸ் மற்றும் ஹெஸ்போல்லா தலைவர்கள் அனுப்பப்பட்ட இடத்திற்கு ஹவுதி தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹவுதியையும் அனுப்பி வைக்க இஸ்ரேல் நிச்சயமாக விரும்புகிறது. நஸ்ரல்லா ஹவுதிகள் மத்தியில் ஒரு மரியாதைக்குரிய நபராக இருந்தார். அவரது படுகொலைக்கு பின்னர் சனாவில் அவருக்கு மரியாதை செலுத்தும் விழா நடைபெற்றது. ஆனால் ஹவுதியின் இறுதி இலக்கு என்ன? இஸ்ரேலுக்கும் ஹமாஸும் போர் நிறுத்தத்திற்கு உடன்பட்டால் 50 முதல் 70,000 ஆயுதம் ஏந்திய ஹவுதி இயக்கத்தினர் என்ன செய்வார்கள்? ஹவுதிகளின் உண்மையான நோக்கம் அரபு நாடுகளின் ஏழ்மை நாடான ஏமன் முழுவதையும் கட்டுப்படுத்துதல். இஸ்ரேலிய இலக்குகள் மீதான தாக்குதல் ஹவுதிகளின் உண்மையான போருக்கு முன் செய்யப்படும் பயிற்சிகள் மட்டுமே.